லோச்சக் மோச்சக் பச்சக் குட் லோச்சக் மோச்சக் பச்சக் 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 லோச்சக் மோச்சக் லோச்சக் மோச்சக். பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது, அது ஆங்கிலத்தில் எழுதுறது. நீ பெரிய தமிழ் பாவலன் ஆயிடுச்சு, நீ ஆங்கிலத்தில் எழுதுறாயினதுக்கு அடுத்தவனை திட்டதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைன்ட்டான். ஏன் என் தமிழை நான் பயன்படுத்துறது இல்லைன்ட்டான். ஏன்டா பச்சை போய் பேசுற? ரெஸ்டாரண்ட் இங்கிலீஷ் நாங்க வந்து கராத்தே கத்துக்கிற போது பூரா அந்த சைனீஸ் படமா தான் பார்ப்போம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதுல வந்து மாஸ்டர்ஸ் உட்கார்ந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, நாம எடுத்து கலாய்ப்போம். அவரே தன்னை கலாய்க்கிற தான் பேசிக்கிறாரு. இது நம்ம எப்படி கலாய்க்கிறதுன்னு தெரியல. 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைன்னா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனை கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. அவன் எதை பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க. என்ன சொல்றாரு? நீ யாரு கேக்குற? அது ஒண்ணும் புரியாது, ஆனா அவன் ஏதோ பேசுறான்னு மட்டும் புரியும். முதல்ல அண்ணா வந்து ஊர்ல கராத்தே பழகுன, அதுல இருந்து வரலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு என் மச்சான்? அதான் ஒடுகிற தண்ணியில குறைச்சி விட்டே தந்தனத்தை. 74 ஒன்னு சுட்டேன்னு சொல்லு. ஆமா, இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத, கல்லடி கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன், தடையவே அடியாக்கிடுவேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கிறேங்க, இப்படி கை இப்படி வருது, நான் போட சத்தியம் என்னன்னு குருவாயூரப்பனே அறியும். சம 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 சம. ஆனா ஊர்ல கராத்தே பழகுனாராம். இந்த கராத்தே பழகும் போது ஊர்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். இந்த கராத்தே ட்ரெஸ் இதெல்லாம், இந்த கட்டாசு இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. நான் கூப்பிட்டா பயந்து ஓடிடுவான், நீங்களே கூப்பிடுங்க. ஏய் சப்பானி. இப்போ ஒரு பெரியவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தேன், போட்டேன் ஒரு கிக்கு. சப்பானி அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஓ, இதெல்லாம் நடக்குமாண்ணே? என்ன நடக்குமாங்கற? அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஒரு பெரிய மாஸ்டர் சொல்றாரு, அந்த பெரிய மாஸ்டர் தான் நாங்க. ஆனா வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வச்சிடாத, சிக்கலா. யாருக்கு? எனக்கு. நீங்க அண்ணனுக்கு என்னன்னா தம்பிகளை ரொம்ப சீப்பா எடை போடுற காரணத்தால் தான் இப்படி எல்லாம் கதை பேச முடியுது. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவா என்ற சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுனா உசுறு. நீங்க கதை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ, அந்த பாவம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். 5 மணி நேரம் பேசினாலும் அதே டெம்போல பேசுறாங்க, பாத்து படிக்காம பேசுறாங்க, இடையில தண்ணி குடிக்காம பேசுறாங்க. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. ஐயோ 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 எப்பா, என்ன பிரதர், ஒரு ரொமான்டிக்ல கூட்டத்துக்கு ஓடி வந்தீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? போதும் போதும், இதுக்கு மேல தாங்காது. அதுதான் இங்க எங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல தம்பி. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன் எனக்கு. இந்த தம்பிகளுக்கு சினிமா திரைக்கதை வசனங்கள் போல ஹீரோயிக்கா கதைகளை சொன்னா அதுல விழுந்துருவாங்க. இது என்னங்க இது? ஓனா கூவுதா? என்னை மாதிரி தின ஜிம்முக்கு போ, 5 மணி நேரம் பயிற்சி எடு, 1 கிலோ மாட்டுக்கறி வார ஒரு தடவை தின்னு, 5-6 முட்டையை சாப்பிடு. எப்படி தாங்க உங்களால முடியுதுன்னா? 500 தடவை கர்லா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. இந்த கடுக்கெல்லாம் என்கிட்ட கொடுக்காத. கூஸ் பம்ஸ் வர வச்சுட்டு அப்படியே உண்டியல தூக்கிட்டு போனானா கையில இருக்கிற 500-1000 புடுங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தானே. உட்காரலாமா? ராம கோரிங்க. நாங்க சோடா குடிங்க.
குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேன். வேணாங்க. நேத்தெல்லாம் வணக்கம் செலுத்த போற இடத்துல ஒருத்தர் தேவையில்லாம வம்பிடுத்து இதுவரைக்கும் வந்துருச்சு கோபம். வேறாவடா வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? வீடே கிடையாது, யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மையிலே எனக்கு வீடு இல்ல, காலி பண்ண அடுத்த மாதம். இப்ப எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை. ஏன்னா நாட்டையே அடைய பிடிக்கிற எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம். என்ன அழுக? என்னால முடியல. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா என் கதையை கேட்டீங்களே, பிம்மி பிம்மி அழுகுறீங்க. ஒரு புத்திசாலி எப்ப தலைவராக முடியும்னாக்கா, அப்ப கீழே உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி அறிவு தேடல் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு புத்திசாலி தலைவராக முடியும். போச்சுடா. அப்ப ஒரு முட்டாள் எப்ப தலைவரா வர்றாங்க, கீழே உள்ளவங்க எல்லாம் முட்டாளா இருக்கும் பொழுது முட்டாள்களுக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு அடிமுட்டாளா இருந்த மாதிரி தான் ஆக முடியும். உங்க சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. ஆனா சம்பாரிச்சா போதுங்க. எனக்கு சிங்கக்குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அவனுக்கு இதுக்கு மேலே சம்பாதிப்பானுங்க. இது உங்க வீடு. இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்க கூட தான் இருக்கணும். இப்ப தாண்டா நீ செருப்பு காய்ச்சிருக்கான்னு ஒரு வாரமா போய் பிச்சிருக்காங்க. இதை வேற பாருங்க அவர் எப்படி ரவுடி மாதிரி ஆயிட்டாருங்க. என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு பூஞ்சியா? குடிக்க தண்ணி இருக்காது, பசிக்கு சோறு இருக்காது, புதைக்க ஆள் இருக்காது, கொத்தி திங்க கழுகு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அது செத்து. அடடா, இந்த மாதிரி தத்துவத்தை யாராவது சொல்லிருக்காங்களா? அப்ப நான் வர்றேங்க. விட்டா அவன் கதையா சொல்லிட்டே இருப்பான். ஆக வேண்டியது பாருங்க. என் வண்டி இருக்குல்ல, அந்த நிக்குதுல்ல, 21 லட்சம் ரூபாய் அந்த வண்டியின் மேல. 21 லட்சம் ரூபாய் அந்த வண்டியின் மேல. அதுல 3 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன். பிடிக்கிற எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா, பரதேசி நாய்ங்களா. அப்படிதான் இப்ப நான் சீமான் அவர்களை பார்க்க முடியுது. இல்ல என்னன்னா தம்பிகளை முட்டாளுகள்னு சொல்ல முடியாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீங்க எல்லாருமே அப்ரண்டிஸா இருந்து தான் வருவாங்க. அப்ரண்டிஸா இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தங்களை டெவலப் பண்ணிக்குவாங்க. அப்ரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. இப்ப ஞானி பேசுற மாதிரி இருக்குல்ல. இப்படி பேசணும்னு வச்சுக்கிறேன், கோடி கோடியா கொட்டுவான். நான் நித்யானந்த மாதிரி ஒரு தீவை வாங்கி அந்த நாடை உருவாக்கி இதாண்டா தமிழர் தேசம், தூய தமிழர் தேசம். ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏறலப்பா. மேலூர் டோல்ல சண்டை போட்டு அவன் சிசிடிவில பதிவு பண்ணி ஜெயில தான் கட்டிட்டான். அந்த அம்மா அது வரைக்கும் ப்ரொசீடு கைது பண்ண இன்னும் இப்படி சண்டை போடுறாரு. அதாங்க அவர் படிச்சது, அவர் கத்துக்கிட்டது அதுதான். என் அக்கா தங்கத்தை மாறி வருத்தாயா, அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறி வருப்பேன். நீங்களும் முன்னாடியே அதுல இருந்து வந்ததுனால இல்ல அதுக்காக இதை குறிப்பிடல. நானும் அங்க இருந்தா வந்தேன். ஒய் பிளாக் சேம் பிளாக். ஆக அப்படி வரக்கூடியவங்க வேறு ஒரு தலைமையிடம் மாறினா வேறு மாதிரி மெருகேறுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளிடம் மாற்றினா தலைவர்களால் முட்டாளாக்கப்படுவாங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆக அடிப்படையில் தம்பிகள் முட்டாள் கிடையாது. தம்பிகள் போய் சேர்ந்த இடம் இந்த இடம்ங்கிறனால அண்ணனால் முட்டாளாக்கப்பட்டவர்கள் தான் சொல்லணுமே ஒழிய தம்பிகள் பாவம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. முட்டாள் என்பது இழி சொல் அல்ல. வேர் வேகமாக ஓடி வருகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிறாள் முட்டாள். நான் வர்றதுக்கு முன்னாடி பிரபாகரன் எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன், எங்க பெரியப்பா. என்னாச்சு? தோழி முடிச்சாயா பெருசு? நம்ம முன்னோர்கள் பாடிச்சிருக்கான வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறாருன்றான் என்னைய. நான் சுமார்ப்பா, சுமார் மிஞ்சி குமார். நான் ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? சாதி செருப்பு மத செருப்பு இங்க கலட்டி விட்டு வர்றவனா பாஸ்போர்ட் விசா உண்டு, இல்லைன்னா இங்கே செருப்படி உண்டு திரும்பிப்போ. நாம் தமிழரும் சாதி அடிப்படையில தான் வேட்பாளர்களை நிறுத்துறாங்களா? இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப நாங்க அவர்கிட்ட கேட்கும்போது கூட அப்ப நீங்க வேட்பாளர் யாரை போட போறீங்கங்கும் போது நானும் கேண்டிடேட் மேக்சிமம் நாடாரை தான் அங்க போடுற மாதிரி இருக்கேன் அப்படிங்கறத சொன்னாங்க. அதே மாதிரி தான் நாடார் கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க.
என் தங்கை பாலியல் வந்தது கொண்டு நடிச்சாலையில் பிணமாக்கினாயா? ஒன்றுக்கு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? ஏய், சாதி செருப்பு மத செருப்பு இங்க கலட்டி விட்டு வரவனா பாஸ்போர்ட் விசா உண்டு, இல்லைன்னா இங்கே செருப்படி உண்டு, திரும்பி போ. முடியல சாகடிக்கிறான்டா ஒருத்தன். அது குழந்தைய ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, இளைஞரா இருக்கிறப்ப தான் அப்படி இருந்தீங்க. உப்பும் அப்படிதானே இருக்கீங்க. கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் வேறு முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது, பகை இல்லாம போறீங்கன்னா இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி இருக்கிறாரே குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி. எனக்கே சிரிப்பா இருக்கு. போங்க போங்க எல்லாம் போங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு, உங்களுக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ இந்த போராட்டங்கள் இல்லை. இவ்வளவு நாளா உங்களை பெரிய ரவுடின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே நீங்க யாரு? ரவுடியா டம்மி பீஸா? ஆயுதத்தை விட மிக வலிமையானது அவதூறு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். ஒருத்தெல்லாம் பாராளுமன்றத்துல பேசுறாங்க, இலங்கை பாராளுமன்றத்துல இந்த சீமான்னு ஒருத்தங்க ஆமக்கறிங்கிறான், பூனைக்கறிங்கிறான், ஏகேசி வட்டி போறா. ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. வெளியில வருவேன், செயலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பேசுங்க, கைது. அம்மா அம்மா ஜெயிலுக்கு போறமா, மகராசனா போயிட்டு வையா. அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் எழுதிட்டு இருப்பார். இந்த துவையில 2 தடவை தொட்டாரு, இந்த இறால 3 தடவை எடுத்து சாப்பிட்டாரு, புட்டை தொடவே இல்லை, இந்த சம்பளம் எடுக்கவே இல்லை. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா எங்க அண்ணனுக்கு போகுது. என்னடா விதவிதமா இருக்கா? எல்லாம் உனக்குதான். இத்தனை நீ சமைச்சதா? ஆமா, அப்படி கூட நான் தான் புரிச்சது. சாப்பிட தலைவராகும் தகுதி எனக்கு கிடையாது அப்படின்னு நேற்றைய கதையில மட்டும் இல்ல, காலகாலமாக அண்ணன் நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. பாவம் தம்பிகளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அவருடைய தொண்டர்கள், தலைவர்கள். அந்த மாணவிகள் கதறுகிறார்கள், எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்க என்று. அதற்கு கூட செவிசாய்க்காமல் அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி 3 மாணவிகளை உயிரோடு எரித்து. யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, தெரியாது போல நம்மளை பத்தி. கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக 3 பேருக்கு தூக்கு தண்டனைங்க. மிக நல்லவங்க. வெறும் பேருந்து தான் நின்றுக்கு, வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. நானும் சிம்னி விளக்க பொறுத்து வச்சு கண்ட மேடிக்கு புளிக்கு தள்ளுறேன், ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். மூட்டை அப்படி தேடி வந்து மாட்டாங்க. அதுவரை பேசாத சீமான், அதுவரை நாமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லாத சீமான் அன்னைக்கு ஏன் சொல்லணும் சாப்பிட்டேன்னு சொல்றேன். நோட் பண்ணு. ஓகே சார். அடுத்து AK-74 ஒன்னு சுட்டேன்னு சொல்லு. ஆமா, இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்ட சொல்லிடாத, கல்லடி கிடைக்கும். போட சத்தியம் என்னன்னு குருவாயூரப்பனே அறியும். பாருங்க, நெஞ்சு வெடிக்க நாங்க கத்துறோம்.
ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு கிறிஸ்தவ சினிமா போட்டது இல்லைங்க. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? என் கட்சியில் இருக்கிற என் தம்பிலங்கை கூட போட விட்டதில்லை அவர்கள். போயா போயா போ. இது என்னத்தையோ சாப்பிட்டு போலான்னு விடலாம் தம்பியே. காரம் இதெல்லாம் அவனை கேட்டுக்கிறங்க. நீங்க பாட்டுக்கு போட்டு விட்டுறாதீங்க. ஆளை கவனமா பாத்துக்கிறங்க. நிறுத்துறா. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். அந்த சுராசிக் பார்க்கல ஓடுங்கள் வருகிறது. அந்த ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஆமா, அது பச்சைமட்ட வைத்தியம் ஒண்ணு. இன்னொன்னாக்கா இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்கள ரூம்ல தூக்கி போட்டு புட்டிடுவேன், புட்டிட்டு சாமியை தூக்கி விட்டேஞ்சிருவேன், ஒரு 3 நாள் உள்ளே கிடந்து சாவுன்னு சொல்லி விட்டுருவேன் அப்படின்லாம் மேடையில அவர் பேசுறாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? மெயின் காம்ப் அப்படிங்கிற ஹிட்லர் எழுதின புத்தகமே எனக்காக தான் எழுதியிருக்காரு. கதை இப்படி போகுதா? கண்ணை மூடிட்டு ஒரு கொடூரமானவன், ஒரு பாசிஸ்ட், பொலிட்டிக்கல் பாசிஸ்ட்னாக கண்ணை மூடனமாக நமக்கு ஹிட்லர் தான் நிப்பாப்ல. அவர் எழுதின மெயின் காம்புங்கிறது எனக்கு தனக்காக எழுதப்பட்டது, தான் ஹிட்லருடைய மறு உருவம் அப்படின்னு அவர் பேசுறதுல இருந்து அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனநோயாளி அப்படிங்கிறது அங்கிருந்து புரியுது. அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன். நம்மளோட வாதத்தில் மோதி வெள்ளங்க எவனுமே கிடையாது. எவனுமே கிடையாது. எந்த கட்சியிலையும் கிடையாது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டுல. நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளவு பெரிய காலா இருக்குது. அது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. நான் சினிமா ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாப்லையா, இவர் அண்ணா ஒண்ணே சினிமால தான் ஃபைட் மாஸ்டர், நான் உண்மையிலேயே ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி விட்டா ஒரு அடி. இதெல்லாம் சொல்லியிருக்காரா? ஆமா, இதுல அதையும் சொல்லியிருக்காப்ல. விட்டா ஒரு அடி, அதோட தெரிச்ச ஒண்ணவன் தான். எந்த தலைவராச்சும் இப்படி நடந்துக்குவாங்களான்னு பாருங்க. பாத்தியா, சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். எல்லா தலைவரும் ஏதாச்சும் ஒரு கைகலப்பு ஏற்படுது, ஒரு பிரச்சனைனா தலைமை பண்புடையவங்க அந்த பிரச்சனை சமாதானப்படுத்தி சலசலப்பை நிவர்த்தி செய்து இடத்த அமைதியாக்குறவன் தான் தலைவன். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இப்ப சமீபத்தில் ஒரு இன்னொரு கதை கேட்டது, ஒரு பழைய கதை தான் பிட்டு இப்போ மறுபடியும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதான் தலைவர் கூட ஏடா கூடமா மாட்டின்ட்டனே, பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறேன்? தலைவர் பார்க்காம அங்க சுட்டாரு இங்க சுட்டாருன்னு ஒரு கதை பேசிட்டு திரும்பிக்கிட்டு இங்க சுடுவாரு, கரெக்டா நெஞ்சில போய் அந்த அளவுக்கு. இது என்னன்னா, இந்த திறமையானது தலைவரிடம் இருந்திருக்கலாம். ஆனா அவர் இதில் நிறுவ விரும்புவது என்னன்னா, என்னை பக்கத்துல நிக்க வச்சுட்டு தலைவர் சுடுறாருன்னா நான் எப்பேற்பட்டவனா இருப்பேன் பாத்தீங்களா அப்படின்னு. அதே மாதிரி இந்த கோமாளி தம்பிகளுக்கு இன்னும் ஒரு வடைய கொடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்து என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடுபற்றா பற்றில்லோடா. அது வரும்போது தப்பித்து ஓடுங்கள் அப்படிங்கிற மாதிரி போய் வீடு வீடுக்கு போற்றாதீங்க. என்னடா நடந்துரும், பிஜேபி வந்துடும். யோ, நான் அழுதுருவேன். போயிடு. என்னோட மோதி ஜெயிக்கிறது இல்ல, என் பிள்ளைகளோட கூட மோதி எவரும் ஜெயிக்க முடியாது. நாங்கள் ஆளார் அட்வொகேட்ஸ் தான், எங்களை எவரும் ஜெயிக்க முடியாது. தர்க்கத்துல எங்களை வெல்லவே முடியாது. இவன் லூசா இல்ல நம்ம லூசாயா? சார், அவன் லூசா தான் நமக்கு நல்லதான் சார். அப்படின்னா தன்னை பக்கத்துல நிக்க வச்சுட்டு தலைவர் சுட்டு காமிச்சாருன்னா அதற்கு முன்னாடி சீமான் மிக பெருசா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல, புலிகளுக்காகவும் தலைவருக்காகவும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தலைவர் 2007 உங்களை நிக்க வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாரு, இட்லி கறி சமைச்சு கொடுத்தாரு, இந்த கதையெல்லாம் உண்மைனா 2007க்கு முன்னாடி சீமான் புலிகளுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இதுக்கு பிச்சை எடுக்கலாம். சீமான் என்ன செய்தார் எதுவுமே சொல்ல முடியாது. ஆதி தயாரிச்சு கொடுத்தேன், நீங்க மருந்து சப்ளை பண்ண, அதுக்காக இத்தனை வருஷம் ஜெயில இருந்தேன்னு சொல்லும்படியான எந்த வரலாறுமே இல்லாத ஒரு டம்மி பீஸ என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப தலைவர் பக்கத்தில் நிக்க வச்சு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கதை கட்டுவது என்பது தன்னுடைய வயித்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்க கிறுக்க மாதிரி இருந்துட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீங்க இருக்கட்டும். சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளவு பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். அறிவு கேட்டானே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். எனக்கு போட்டா எப்படா பிஜேபி வரும்? நான் தானா வருவேன். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. அது வாக்கு சிதஞ்சிரும். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். ஆல் தி பெஸ்ட் கிடையாதா? இனிமே இங்க ஆல் தி பெஸ்ட், எல்லாமே ஆல் தி ஒஸ்ட் தான். 2009க்கு பிறகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு ஹீரோயிக்கா பார்த்து ஒரு இளைஞர் கூட்டம் வருது. அவர்களை தன்மையப்படுத்தி அவங்களுடைய பாக்கெட்ல காசு திருடணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கதையெல்லாம். ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? குளத்தூர்மணி அவர்களோ கூரமரசன் அவர்களோ வந்து புலிகளுக்கு செய்தார்கள். சீமான் வச்சு செய்தார். ஏயா சும்மா ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, அவர்கள் ஏதாச்சும் சொன்னா அது வாக்குமூலம், அண்ணன் சொன்னா கதை. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? இப்ப இவர் நிறைய கதைகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, இப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன்னு இருப்பான். எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி. என்னடா அர்னால்டு போன டைட்டில் அவரே? இதை வந்து இது சாம்பார் ஊத்தி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கான். இவர் பிரியாணி சாப்பிட்ற குறிப்பிடுத்தாங்க. ஏன்பா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு சோறு போட்டுட்டாங்க ஒருத்தன் உட்காந்துருமா? இல்லை உன்னுடைய சிந்தனைகள் பூராமே இதே மாதிரி. ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாங்கிறது எனக்கு அனுப்பு. அந்த ஒரு ரிங்குள்ள நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து ஓடி அவனை டயர்டாக்கி அதுக்கப்புறம் ஒரே அடி போட்டேன்னு வச்சுக்க காலி அவன் அப்படின்னு போட்டுற கதை. இந்த கதைகள்லாம் தம்பிகள் கேட்கும் பொழுது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எனக்கு விஷுவல்குள்ள போயிருவாங்க. ஒரு தம்பி போடுங்க வந்தா எங்கிட்டு போறது தெரியாம இருக்க வந்தே மாதிரி எனக்கு வந்து கேட்டா எனக்கு சிரிப்பா வருங்க. உண்மையிலேயே அண்ணன் சண்டை போட்டிருக்காருன்னு அந்த சார்லி சாப்ளினுடைய சீன் இது. ஓடி ஓடி கலைச்சு வச்சு கடைசியா தடிப்பாப்ல சாம்பார் ஆப்பு எனக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் தன்னையே அதை சப்ஸ்டிட் பண்ணி சொல்லிக்கிறாருங்கிறது நம்மள மாதிரி நபர்களுக்கு தெரியும். ஆனா புதுசா ஜாயின் ஆகுற அந்த தம்பிகளுக்கு தெரியாது. நீங்க 1000 தண்டால் எடுப்பேன், 1000 புஷ்அப்ஸ். ஆமா, 1000 தண்டால் 1000 டம்பிள்ஸ் 1000 டம்பிள் எடுப்பேன். அது வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். 1000 எல்லாம் பண்ணா அதுல போடுங்க.